16 ஆண்டு காலம் மாற்றான் மனைவியை ஆசை காதலியாக பாவித்து குடும்பம் நடத்திவிட்டு அப்பெண்ணின் மகளையும் பலாத்காரம் செய்த புதுச்சேரி உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் கைது செய்த நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் உளவு பிரிவு இன்ஸ்பெக்டராக ஜான் கென்னடி பணிபுரிந்து வருகிறார். இவர் வெளியனூர் பகுதியை சேர்ந்த 39 வயதாகும் மலர் என்ற காதலியுடன் கடந்த 16 ஆண்டுகள் குடும்பம் நடத்திவிட்டார். தற்போது ஏமாற்றியதால் அந்த பெண் டிஜிபி அலுவலகத்தில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். இது சம்பந்தமாக மலர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரி காவல்துறையில் உளவு பிரிவு இன்ஸ்பெக்டராக ஜான் கென்னடி பணிபுரிந்து வருகிறார். இவர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக இருந்த பொழுது என் சகோதரர் விபத்தில் மரணம் அடைந்தது தொடர்பாக காட்சி கையெழுத்து போடுவதற்காக சென்றிருந்தேன். அப்போது எனக்கு திருமணமாகி 2 மகள்கள், ஒரு மகன் இருந்தனர். என்னை பார்த்த உதவி ஆய்வாளர் ஜான் கென்னடி என்னுடைய செல்போன் நம்பரை வாங்கிக் கொண்டு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்தார். பிறகு ஒரு நாள் வீட்டின் மதில் சுவர் ஏறி வீட்டுக்குள் வந்து விட்டார். பிறகு தொடர்ந்து என்னிடம் ஆசை வார்த்தை கூறி மயக்கி அவரது ஆசை கிணங்க வைத்தார். இது குறித்து தெரிய வந்த என் கணவர் என்னிடமிருந்து பிரிந்து சென்று விட்டார். இதை அடுத்த ஜான் கென்னடி என் நடு வீட்டில் வைத்து தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டார். கடந்த 16 ஆண்டுகளாக ஜான் கென்னடி என்னுடன் குடும்பம் நடத்தி வந்தார். பிறகு அப்போது 12ஆம் வகுப்பு படித்து வந்த என் பெரிய மகள் மீரா என்பவரை எனக்கு தெரியாமல் வற்புறுத்தி பலாத்காரம் செய்துள்ளார். பிறகு ஒரு நாள் என் மகள் என்னிடம் கூறிய பொழுது நான் இன்ஸ்பெக்டர் ஜான் கென்னடியை ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், உன் மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றும் உன்னையும் உன் மகளையும் நான் வைத்துக் கொள்கிறேன் என கூறினார். இதனால் மன விரக்தி அடைந்த மீரா 2017 ஆண்டு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். அப்போது இன்ஸ்பெக்டர் ஜான் கென்னடி என்னிடம் வந்து, உன் மகள் +2 மதிப்பெண் குறைவாக எடுத்ததால் தற்கொலை செய்து கொண்டார் என காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குமாறு மிரட்டினார். மேலும் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்ததால் அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி என் மகளின் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை மாற்றி வாங்கிவிட்டார். இந்த நிலையில் எனது இளைய மகளும் மகனும் அவரது அப்பாவுடன் சென்று விட்டனர். சிறிது நாட்கள் கழித்து எனது இளைய மகளும் என மனவேதனையில் இறந்து விட்டார். இதற்கிடையில் இன்ஸ்பெக்டர் ஜான் கென்னடியிடம் இருந்த நகைகள், சொத்து, பணம் ஆகியவற்றை பத்திரமாக நான் பார்த்துக் கொள்கிறேன் என கூறி வாங்கிக் கொண்டார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் நான் அவருக்கு போன் செய்த பொழுது ஒரு பெண் எடுத்து பேசினார். இது சம்பந்தமாக நான் அவரிடம் கேட்ட பொழுது அந்த பெண் எனது தங்கை என கூறி மழுப்பி விட்டார். இதனிடையே கடந்த மாதம் எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவருக்கு போன் செய்தேன். அப்போது அவர் போன் எடுக்காததால் உடனடியாக ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றேன். அங்கு ஜான் கென்னடியும் பிரியங்கா என்ற பெண்ணும் ஒன்றாக இருந்தனர். அப்போது அந்த பெண் என்னை யார் என்று கேட்ட பொழுது அவரின் வீட்டு வேலைக்காரி என கூறி அடித்து வெளியே துரத்தி விட்டார். இதனால் காயமடைந்த நான் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றேன். அப்போது எனக்கு தொலைபேசி மூலம் இன்ஸ்பெக்டர் கென்னடி தொடர்பு கொண்டார். நீ புகார் கொடுத்தால் என் வேலை போய்விடும், ஆகையால் புகார் கொடுக்காதே, இல்லை என்றால் உன் மகனை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டினார். இதனால் நான் புகார் கொடுக்காமல் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்தவுடன் அவரது தம்பி பிரகாஷ் காரில் வந்து என்னை வற்புறுத்தி அழைத்து சென்றார். மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வீட்டில் விட்டு விட்டார். பிறகு இன்ஸ்பெக்டர் கென்னடி என் மீது புகார் கொடுத்தால் உன்னையும் உன் கணவர் உன் மகனையும் கொலை செய்து விடுவேன் என மிரட்டினார். என்னுடன் வாழ்ந்துவிட்டு என்னை ஏமாற்றிய இன்ஸ்பெக்டர் ஜான் கென்னடி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் சித்தர்களின் ஆசையால் தான் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது என சித்தர்களின் இலக்கிய மாநாட்டில் பேசிய முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காமராஜர் மணிமண்டபத்தில் சித்தர்களின் இலக்கிய மாநாடு நடைபெற்றது. விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆன்மீக பூமி, அன்போடு இருக்க வேண்டும், பசியை போக்க வேண்டும், நோய் எதிர்ப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என ஒவ்வொரு சித்தரும் ஒரு விதமான கோணத்தில் இருப்பர். புதுச்சேரி சிறிய மாநிலம். இங்கு தனிநபர் வருமானம் 3,41,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சித்தர்களின் ஆசி, அவர்களின் அருள் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதனை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். நான் சிறியவனாக இருந்த பொழுது எப்போதாவது விபூதி பூசுவேன். அப்பா பைத்திய சுவாமிகளை சந்தித்த பிறகு விபூதி பூசாமல் வெளியே வருவதில்லை. சித்தர்கள் எந்த நிலையில் இருக்கின்றன, எப்படி வருகின்றன, செல்கின்றன என்பது தெரியாதா? ஆனால் அவர்களின் அருளாசி இருந்தால் வாழ்வில் முன்னேற்றத்துடன் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம். புதுச்சேரியில் இப்போது எத்தனையோ சித்தர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சித்தர்கள் இருக்கின்ற பகுதிகள் பெரிய வளர்ச்சி ஏற்படும். அதே போல் புதுச்சேரியும் வளர்ந்து வருகிறது என்றார். அரும்பார்த்தபுரம் புதிய பைபாஸில் வழிப்பறியில் ஈடுபட்ட இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த
21,000 ரூபாய் பணம் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். கண்டமங்கலம் அடுத்த நாவல்மல் காப்பீர் கிராமத்தை சேர்ந்தவர் துரைராஜ் புதுச்சேரியில் உள்ள தனியார் பாரில் கேண்டீன் நடத்தி வருகிறார். கடந்த 14ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி அளவில் வேலையை முடித்துக் கொண்டு வசூல் பணத்துடன் வீட்டுக்கு 100 அடி சாலை புதிய பைபாஸ் வழியாக வெளியூர் சென்று கொண்டிருந்தார். அர்பாத்துபுரம் ஆர்கே நகர் பகுதியில் பின்தொடர்ந்து பைக்கில் வந்த இரு மர்ம நபர்கள் துரைராஜை வழிமறித்து அவரிடமிருந்து 21,000 ரூபாயை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். அவ்வழியாக சென்ற மேரி உழவர்கரை சக்தி நகரை சேர்ந்த கணேஷ் என்பவர் இருவரையும் பிடிக்க விரட்டிச் சென்றனர். அர்மாத்துபுரம் தக்கக்குட்டை அருகே பிடிக்க முயன்ற பொழுது இருவரும் கணேஷை தாக்கிவிட்டு அவரிடமிருந்து ஐபோனையும் பறித்து சென்றனர். கணேஷ் புகாரின் பெயர்கள் ரெடியார்பாளையம் போலீசாரும் வழிப்பறி குறித்த வெளியூர் போலீசாரும் வழக்கு பதிந்து விசாரித்தனர். விளையூர் போலீசாருடன் புதுச்சேரி சிறப்பு அதிரடிப்படை போலீசாரும் இணைந்த அர்மாத்துபுரம் பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த விசாரித்துள்ளனர். அதில் உழவர்கரை வென்சென்ட் வீதி விமல்ராஜ் மகன் ஜெனாத், புதுநகர் யோகநாதன் மகன் ரிஷிகுமார் ஆகியோர் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்து பணம் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்த அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர்களின் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் கல்வித்துறை முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறைகள் கௌரவ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள் ஆகியோருக்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் தொடர் போராட்டம் அறிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக பள்ளி கல்வித்துறை அலுவலகம் நுழைவு வாயில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார், ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் அருள்சாமி, சிறில் நிக்கோலஸ் உள்ளிட்ட பல கண்டன உரையாற்றினர். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் சிறப்புரையாற்றினார். இதில் பால சேவிகாக்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் பல கலந்து கொண்டனர். ஒருங்கிணைப்பாளர் பொற்செழியன் நன்றி கூறினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தியால் வீதியில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள பாண்டிச்சேரி செங்குந்த மரபினர் நல சங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி பூஜையில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் செங்குந்த மரபினர் நலசங்க தலைவர் பாண்டியன், செயலாளர் கோபிநாத், பொருளாளர் ராஜேஷ் மற்றும் புதுவை நகர செங்குந்த இளைஞர் நலசங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பல கலந்து கொண்டனர். முடிவில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை செங்குந்த மரபினர் நலசங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கலைமாமணி ஓவியர் முனிசாமியின் காண்டம்பரி மலை தனிநபர் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி சுப்ரேம் வீதியில் உள்ள அலைன்ஸ் பிரான்சிஸில் பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சார மையத்தில் சென்டர் ஃபார் ராக் ஆர்ட் 2025 என்ற தலைப்பில் கலைமாமணி ஓவியர் முனுசாமி தனிமனித ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்து குத்து விளக்கு ஏற்றி வாழ்த்துரை வழங்கினார். சென்னையை சேர்ந்த எமினட் ஆர்ட்ஸ் ஓவியர் இயக்குனர் கலை செம்மல், ராகவன், வழக்கறிஞர் இளையராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் கலைமாமணி சரவணன், அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன், புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் பால கங்காதரன், ஓவியர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முடிவில் கலைமாமணி ஓவியர் முனுசாமி நன்றி கூறினார். அப்போது கலைமாமணி அன்பழகன், கலைமாமணி சுகுமாரன், கலைமாமணி கந்தப்பன் ஓவியர்கள் லிங்கேசர், ராஜகண்ணன் உடனிருந்தனர். மதகடிப்பட்டு மடக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்பு துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் தனசேகரன் தலைமை தாங்கி பேசுகையால் கல்லூரியின் சாதனைகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தங்கள் திறமைகளை வளர்ந்து கொண்டு வாழ்வில் சிறந்த சாதனையாளர்களாக, தொழில் முனைவோர்களாக உருவாக்க வேண்டும் என்றார். கல்லூரி முதல்வர் முத்துலட்சுமி வரவேற்றார். செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம்,
கல்லூரி இயக்குனர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு விருந்தினர்களாக மது அண்ட் கோ பட்டாய கணக்காளர் மதுகுமார், புதுச்சேரி பல்கலைக்கழக உயிர் அறிவியல் துறை டீன் ஜோசப் செல்வின் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கல்லூரி இயக்குனர் வெங்கடாச்சலபதி கல்லூரியின் சிறப்பு அம்சங்கள், சாதனைகள் குறித்தும் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு செல்ல வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அத்தியாவசிய தேவைகளை தவிர ஆடம்பர பொருட்களை தவிர்த்து பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றார். வணிக மேலாண்மை துறை தலைவர் பால செந்தில்குமார், இயற்பியல் துறை தலைவர் ஜெயவர்தனன் ஆகியோர் நன்றி கூறினர். சந்தை புதுக்குப்பம் பகுதியில் இயற்கை முறை விவசாய பயிற்சி முகாம் காரைக்கால் அரசு வேளாண் கல்லூரி மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. புதுச்சேரி திருக்குணவை அடுத்த சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் வெற்றி பல பயிர் சாகுபடி பயிற்சி மையத்தில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு அரசு வேளாண் கல்லூரி மாணவர்களுக்கான இயற்கை முறை விவசாய பயிற்சி முகாம் இங்கு நடைபெற்றது. இதில் வெற்றி பல பயிர் சாகுபடி பயிற்சி மையத்தின் தலைவர் வெற்றி செல்வன் மாணவர்களுக்கு இயற்கை முறை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறினார். மேலும் இதில் ரசாயனமற்ற இயற்கை முறைகள், ஒருங்கிணைந்த பயிர் சாகுபடி பற்றின நேர்முக பயிற்சி வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் பஞ்சகவ்யம், அமிர்த கரைசல், இயற்கை முறை பூச்சி விரட்டி தயாரித்தல் பற்றின விளக்க உரையும் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி தலைவர் முனைவர் சங்கர், இயற்கை விவசாயத்துறை தலைவர் முனைவர் மாலா மற்றும் பேராசிரியர்கள் ஸ்ரீதேவி, சரவணன், ராஜ்குமார் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் விழுப்புரம் மண்டலம் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் திருச்சியில் நடைபெற்றுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா மாநாட்டின் செலவிற்கான நிதியை தலைவர் வைகோவிடம் வழங்கினார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் விழுப்புரம் மண்டலம் செயல் வீரர்கள் கூட்டம் விழுப்புரத்தில் உள்ள ஆனந்தா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மதிமுக தலைவர் வைகோ தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமான மதிமுகவினர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் உட்பட 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் 8 பேருந்து மற்றும் 10க்கும் மேற்பட்ட கார்களில் சென்று பெரும்படையாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் திருச்சியில் நடைபெற்ற இருக்கும் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா மாநாட்டின் செலவிற்காக புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் நிதியை தலைவர் வைகோவிடம் வழங்கினார். உடன் மதிமுக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் உடன் இருந்தனர். நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற செடல் விழாவில் பக்தர்கள் அழகு குத்தி பேருந்தோள் லாரிகளை இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் 42ஆம் ஆண்டு செடல் விழா கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து 11ஆம் தேதியில் இருந்து 13ஆம் தேதி வரை பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. 14ஆம் தேதி பால்குட ஊர்வலம், 16ஆம் தேதி 108 முளைப்பாரி உற்சவம் நடத்த நேற்று முன்தினம் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு, பூஜைகள் மற்றும் இரவு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான செடல் உற்சவத்தையொட்டி நேற்று பக்தர்கள் கோவில் அருகில் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். மாலை 5 மணி அளவில் நடந்த செடல் விழாவில் பக்தர்கள் அழகு குத்தி பேருந்து, லாரி, வேன், கார், ஆட்டோ ஆகிய வாகனங்களை இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மாலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். செடல் விழாவை முன்னிட்டு நேற்று மாலை புதுச்சேரியில் இருந்து கடலூருக்கு சென்ற வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. நாடு முழுவதும் 27% ஆண்கள் குடலிறக்க நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பழனிவேலு தெரிவித்தார். புதுச்சேரி ஜெம் மருத்துவமனை சார்பில் ஹெர்னியா பியஸ்தா 2025 எனும் தலைப்பில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் சார்பில் நுண்துளை ஹெர்னியா அறுவை சிகிச்சை பற்றிய கருத்தரங்கம் புதுச்சேரி தனியார் உணவகத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை இறப்பை குடல் நிபுணர்களான டாக்டர் சசிகுமார் மற்றும் டாக்டர் சுகுமாரன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் இந்தியா முழுவதும் இருந்த 150க்கும் அதிகமான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கள் அதிநவீன நுண்கலை இரண்யா அறுவை சிகிச்சை நுட்பங்களை கொண்ட நேரடியாக அறுவை சிகிச்சை செய்த ஆபரேஷன் தியேட்டரில் இருந்த நேரலை மூலமாக கருத்தரங்கில் பங்கேற்ற மருத்துவமனைகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெம் மருத்துவமனையின் நிறுவன தலைவர் டாக்டர் பழனிவேலு கூறும்பொழுது,
நாடு முழுவதும் உள்ள ஆண்களுக்கு 25% முதல் 27% பேர் உடலிறக்க நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் இந்த உடல் இறக்க நோய் அறுவை சிகிச்சை செய்வதால் அதிக இரத்த இழப்பு வழிகள் இருக்கும். ஆனால் நுண்துளை அதாவது லாப்ரோஸ்கோபி மூலம் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது வலி இல்லாமல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார். நுண்துளை மூலம் அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் 2-3 தினங்களில் அவர்கள் குணமாக்கி வழக்கமாக வேலைகளை மேற்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார். மருத்துவர் பழனிவேலு புதுச்சேரியில் ஜெம் மருத்துவமனைகள் மிக குறைந்த கட்டணத்தில் இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். முதல் முறையாக ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து அறுவை சிகிச்சையை கருத்தரங்கில் கலந்து கொண்ட மருத்துவமனைகளுக்கு நேரடியாக காண்பித்து விளக்கம் அளிப்பது புதுச்சேரிக்கு ஜெம் மருத்துவமனைக்கு பெருமையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். பேட்டியின் பொழுது தலைமை மருத்துவர் செந்தில் நாதன், டாக்டர் பிரவீன் ராஜ் ஆகியோருடன் இருந்தனர். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசனை புதுச்சேரி பொறுப்பாளர்கள் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயலாற்றுவது தொடர்பாகவும் புதுச்சேரி மக்கள் நீதி மய்ய பொறுப்பாளர்களின் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதா, புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதா, பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் உடன் புதுச்சேரி பொறுப்பாளர்கள், புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் GR சந்திரமோகன், புறநகர் பொதுச் செயலாளர் முருகேசன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை மேற்கொண்டனர். இச்சந்திப்பின் பொழுது மக்கள் நீதி மய்யம் துணைத் தலைவர் AG மௌரியா, தமிழக பொதுச் செயலாளர் அருணாச்சலம், மாநில செயலாளர் தலைமை நிலையம் செந்தில் ஆறுமுகம், புதுச்சேரி மாநில வழக்கறிஞர் மாணவர் அணி அமைப்பாளர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரிக்கு தலைவர் கமல்ஹாசன் வருகை தர வேண்டுமென புதுச்சேரி பொறுப்பாளர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரசு மருத்துவமனைகள் பிறந்த குழந்தைகளுக்கு தவிக சார்பில் தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தனது பிறந்த நாளை நேற்று புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினார். இவருக்கு மாநிலம் முழுவதும் பல்வேறு விதமான கட் அவுட்டுகள், பேனர்கள், அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டு வான வேடிக்கை மேளதாளத்துடன் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். மேலும் புதுச்சேரி மட்டும் இன்றி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் புதுச்சேரியில் ஒரு சேர குவித்து புசி ஆனந்திற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் நேற்று தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்தன் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு மருத்துவமனைகள் பிறந்த 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கினர். மேலும் பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான சோப்பு, பவுடர், எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும், தாய்மார்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்களையும் அவர்கள் வழங்கினர். புசி ஆனந்தின் பிறந்த நாளின் பொழுது பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கிய சம்பவம் புதுச்சேரியில் நிகழ்ச்சியை நிர்வாகிகள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக கழக அவைத் தலைவர் அன்பானந்தத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகைகள் இந்த ஆண்டு அவரது பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்குத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உருவையாறு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் திருக்கோவிலில் செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து சுவாமி தரிசனம் செய்தனர். வெளியூர் கொம்யூன் உருவையாறு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய விழாவானது ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து செடல் தரித்தல் மற்றும் தேர் இழுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டார். தேர் இழுத்து செடல் தரித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து இரவு ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் சுவாமி மீன் அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி திருமாவளவன், தலைவர் மாணிக்கம் மற்றும் உபயதார்கள், விழா குழுவினர்கள், உருவையாறு கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
டாக்டர் அம்பேத்கர் ஏழை மாணவர்கள் கல்வி நல சங்கம் சார்பில் 5ஆம் ஆண்டு ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. டாக்டர் அம்பேத்கர் புதுச்சேரி ஏழை மாணவர்களின் கல்வி நல சங்கம் சார்பில் 5ஆம் ஆண்டு ஊக்கத்தொகை வழங்கும் விழா லெனின் வீதியில் இன்று நடைபெற்றது. தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கா மூத்த துணைத் தலைவர் அன்பழகன் வரவேற்புரை ஆற்றினார். பொதுச் செயலாளர் தெய்வசிகாமணி நோக்க உரையாற்ற பொருளாளர் புத்ததாசன் பொருள் உரை வழங்கினார். செயற்குழு உறுப்பினர் முருகையன் மற்றும் குணாலன் உறுப்பினர் ஜீவானந்தம், கிளைமென்சோ செயற்குழு உறுப்பினர் ஹரிகிருஷ்ணன், துணைத் தலைவர் ஜெயா ராஜரத்தினம், நீர்மட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் குணசேகரன், நாகராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து உயர்மட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் ஞானசம்பந்தம், பன்னீர்செல்வம் ஆகியோர் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்கினர். முடிவில் சேகர் நன்றி உரை ஆற்றினார். விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். வில்லியனூர் திருவள்ளுவர் நகர பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ சக்தீஸ்வரி மாரியம்மன் ஆலய ஆடி திருவிழா நேற்று கொண்டாடப்பட்டது. இவ்வாலயத்தில் கணபதி வழிபாடு, பால்குட ஊர்வலம், சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்ற நண்பகல் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மாலை கிராம பெண்களின் ஊரணி பொங்கல் இடுதல் நிகழ்ச்சி நடைபெற்ற உற்சவ மூர்த்தியின் ஆலய பிரதட்சணம் நடைபெற்றது. இரவு உற்சவ மூர்த்தி சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படையல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல குழு தலைவர் முத்துலிங்கம் மற்றும் நிர்வாக குழுவினர், விழா குழுவினர், பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். பேங்க் ஆஃப் பரோடா 118வது நிறுவன நாளை முன்னிட்டு புதுச்சேரி பிராந்தியம் சார்பாக பிராந்திய தலைவர் பிரவீன்குமார் ராகுல் மற்றும் துணை பிராந்திய தலைவர் சிவபிரகாஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு இயற்கை பாதுகாப்பிற்கான நடைபயண விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். இந்த விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரி கடற்கரை சாலை டூப்ளெக்ஸ் சிலை அருகே ஆரம்பித்து காந்தி சிலை அருகே முடிவடைந்தது. புதுச்சேரி முதலியார்பேட்டை ஆனந்தா நகர் பச்சை வாழியம்மன் மக்கள் நற்பணி மன்ற தலைவர் சமூக சேவகர் கர்ணன் என்கிற மனோகரன் பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் கர்ணனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து 1500 பேருக்கு தலா 5 கிலோ அரிசி, சர்க்கரை, கோதுமை அடங்கிய தொகுப்புகளை வழங்கினர். முன்னதாக கன்னிக்கோவில், பச்சை வாழியம்மன் கோவில், சக்திவேல் பரமானந்த சித்தர் கோவில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பிறந்த நாளையொட்டி முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், லாஸ்பேட்டை, காலாப்பட்டு ஆகிய தொகுதிகளில் உள்ள ஆதரவற்றோர் இல்லங்கள், புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. கர்ணனுக்கு முதலியார்பேட்டை பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன், அசோக் பாபு, என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் வீரபத்ரன், அதிமுக நிர்வாகி சரத் செந்தில், கணபதி ஜீவா, வேட்புரி கைப்பந்து சங்க பொதுச் செயலாளர் விக்ரம், பேராசிரியர் கண்ணா, வணங்காமுடி லட்சுமி காந்தன் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.